ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு ரீசெண்டாக சோனியிலே ஓட்டிட்டு ரிலீஸ் ஆகிருக்க பிருந்தானுங்கிற ஒரு த்ரில்லர் வெப் சீரிஸோட ஒரு ஃபுல் ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிருந்தா வந்து டைரக்ட் பண்ணது வந்துட்டு சூரிய மனோஜ் வாங்கலான்னு ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு பிஃபோர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்து இருந்தார். பட் இது வந்து ஒரு டிபூட் ஒரு த்ரில்லர் சீரிஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு டிபூட் டைரக்டர் பண்ண மாதிரி இந்த சீரிஸ் கண்டிப்பாக இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு நேரேட்டிவ்னஸோட ஒரு ரொம்ப த்ரில்லிங்காக வந்து இந்த சீரிஸ் வந்து கொண்டு போயிருக்காரு. ஸோ இந்த பிருந்தா சீரிஸ் எப்படி இருக்குது, ஒர்த்தா இல்லையாங்கிற அந்த ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ பிருந்தா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தா லீட் ரோலாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா கிருஷ்ணன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு அந்த ராங்கி ஒரு லியோவாக இருக்கட்டும், ரொம்ப நாள் கழிச்சு அவங்க இந்த சீரீஸில் வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா லீட் ரோல்ஸில் வந்து ரவீந்திர விஜய் அண்டு இந்திரஜித் சுகுமாரன் அண்டு ஆனந்த் சாமின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிருந்தாவோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யான ஒரு சின்ன பையன் இருக்கான். ஸோ அவனுக்கு சத்யாவுக்கு வந்து தங்கச்சி வந்து பிருந்தா அண்ட் அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அப்பா இல்லை. ஸோ இவங்க 3 பேரும் ஒரு வில்லேஜில் இருக்காங்க. ஸோ அந்த வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1990s வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்ஸ்டிஷன்ஸ்லாம் ரொம்ப ஒரு மூல நம்பிக்கைலாம் ரொம்பவே நம்புறாங்க. ஸோ என்ன அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் மக்கள் எல்லாமே ஒரு சபைக்கு ஒன்று கூடுறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வறுமையில் வாடி இருக்குது. அந்த ஊரே ரொம்ப ஒரு மழை வராமல் செழிக்காமல் இருக்குது அப்படின்ட்டு அங்கே இருக்க அந்த சாமியார் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இந்த ஒருத்தர் யாராவது ஒருத்தர் சாமி வந்து பலி கொடுத்தாதான், ஒரு சின்னவங்களை ஒரு பொண்ணை பலி கொடுத்தாதான் இந்த மாதிரி ஊர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து இந்த சாமியார் வந்து பிருந்தா வந்து இவங்கள தான் பலி கொடுத்தாகணும், சாமி இவங்கள தான் பலி கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அவங்க வந்து ஒரு எஸ்கேப் பிளான் பண்ணி அவங்க அம்மா, தம்பி, அவங்க சத்யா அண்ட் தங்கச்சி பிருந்தா ஸோ எல்லாம் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது பிருந்தா வந்து எப்படியோ வந்து லாரியில் எஸ்கேப் போயிடுவாங்க. சத்யா வந்து வழிமாறி போயிடுவான். அண்டு அவங்க அம்மா, சத்யாவோட அம்மா வந்து பிடிச்சிருவாங்க, அந்த ஊர் மக்களை வந்து சேர்ந்து பிடிச்சிருவாங்க. ஸோ என்ன ஆகுனா, சத்யா வந்து திரும்பி போய் பார்க்கும்போது அவங்க சத்யாவோட அம்மாவையும் அண்டு ஏதோ ஒரு சின்ன பொண்ணையும் அந்த பிருந்தாக்கு பதில் ஒரு சின்ன பொண்ணையும் வச்சு எரிச்சிருவாங்க. எரிச்சு அவங்களோட இந்த ரிச்சுவல்ஸ் வந்து முடிச்சிருவாங்க. ஸோ இவன் என்ன நினச்சிருவானா, ஸோ அவனோட அம்மா தங்கச்சி தான் வந்து எரிச்சு இது பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு அவனுக்கு பிருந்தா எஸ்கேப் பண்ண தெரியாது. ஸோ அவனுக்கு இருக்கிற கோவத்துலேருந்து அவன் ஃபஸ்ட்டு சாமி நம்பிக்கை ரொம்ப இருக்கும். பட் அவனுக்கு ஃபுல்லாக வந்து சாமியை வெறுக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ எந்த சாமி வந்துட்டு ஒரு பலி கொடுத்து வந்து இது பண்ணுதுன்னு அவன் இருக்கிற கோவத்தில் அவன் நைட்டு ஊர் மக்கள் தூங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடிசை அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த ஓலை அந்த மாதிரி தான் வீடுலாம் எல்லா வீடுமே இருக்கும். ஸோ ஊர் மக்களோட எல்லா வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா தீ வச்சு கொளுத்திடுவான். ஸோ கொளுத்திட்டு வந்து ஒரு ரொம்பவே ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத மாதிரி ரொம்ப இதாகிடுவான். ஸோ இவன் வந்து ஜெனுவில் போயிடுவான். ஸோ இதுக்கப்புறம் இந்த சைடு வந்து தப்பிச்ச பிருந்தா வந்துட்டு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எடுத்து வளர்ப்பாரு. ஸோ அவங்க ரொம்பவே நல்லா அவங்க அப்பா ரொம்பவே நல்ல கேரக்டராக இருப்பார். ஸோ அவங்க வந்து அவரும் ரீசெண்டாக வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்டாக அவர் இறந்துருவார். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதனால் பெரியவங்களாகி பிருந்தா வந்துட்டு த்ரிஷா, ஸோ இவங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டராக வந்து ஆயிடுவாங்க, போலீஸ் ஆயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மூவியில் வந்துட்டு அவங்க எப்படி வந்து சத்யா வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த சத்யா வந்து என்னெல்லாம் வந்து தப்பு பண்ணுறான், எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த ஒரு மூல நம்பிக்கை இருக்க மக்கள் வந்து என்னெல்லாம் பண்ணுறான், ஸோ என்னெல்லாம் வந்து ஒரு யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத இந்த ஒரு சீரீஸோட ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ இந்த நான் ரீசெண்டாக பார்த்த தமிழ் சீரீஸ் ஒரு விலங்கு, ஒரு சுழல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தமிழ் சீரீஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு இந்த சீரீஸில் டோட்டலாக ஒரு 8 எபிசோட்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 எபிசோட் பார்க்கும்போது என்னடா இது ஒரு ரொம்ப நார்மலாக தான் இருக்குது, அந்தளவுக்கு த்ரில்லிங்காக இல்லைன்னு நான் நினச்சிட்டேன். பட் உங்களுக்கு ஒரு செகண்ட் எபிசோட் முடிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒவ்வொரு எபிசோடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடு வந்து உங்களை பார்க்கறதுக்காக ரொம்பவே நல்லா உங்களுக்கு அந்த நெரேட்டிவ்னஸ், ஸ்டோரி எல்லாமே ரொம்ப த்ரில்லிங்காக போகுது. ஸோ இந்த சீரீஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சீரீஸோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து த்ரிஷான்னு சொல்லலாம். ஸோ ஒரு ரொம்பவே நல்லா ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. என்னதான் கொஞ்சம் அந்த ஒரு போலீஸ் ரோல் சூட் ஆனாலும் அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். செகண்ட் வந்து இந்த மூவியோட மெயின் வில்லன், ஸோ வந்துட்டு ஒருத்தர் நடிச்சிருப்பார், ஆனந்த் சாமின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் தான் இந்த மூவியில் ஒரு வில்லன் ரோல் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ ரொம்பவே அவரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர், லைக் ஒரு என்ன சொல்கிறது, அந்த விலங்கு படத்துலேருந்து ஒரு கிச்சானுங்கிற ஒரு வில்லன் மாதிரி ஒரு சூப்பராக ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் உங்களுக்கு பார்த்தா ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ஒரு கேரக்டராக இருக்கட்டும் அண்டு அந்த சத்யாவோட அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும், ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ரோல் நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்டு ரவீந்திர விஜய் வந்து இந்த இதில் வந்துட்டு கூட அவரும் ஒரு இன்ஸ்பெக்டராக இருப்பாங்க, வேலை பார்ப்பாரு. ஸோ அவரும் வந்து நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அண்டு வந்து இது மட்டும் இல்லாமல் டேரக்ட் அந்த ஒரு த்ரில்னஸ், ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 எபிசோட்ஸ் என்னதான் அந்த ஸ்டோரி ஸ்லோவாக போனாலும் உங்களுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் ஃபுல்லாக பார்க்கறதுக்கான ஒரு நெரேட்டிவ்னஸ் அண்ட் த்ரில்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து ஒரு டிபியூட் டேரக்டர் இருந்தாலும் ரொம்பவே நல்லா கொண்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். ஸ்டோரி வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த சீரிஸோட மெயின் மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைக் என்ன சொல்கிறது, ஒரு மூல நம்பிக்கையினால வந்து பார்த்தீங்கன்னா
நிறையா நம்ம ஊரில் வந்து ஒரு நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு ஒரு பீரியட்ஸ்னால வந்து ஒரு தெரியாமல் கோயில் போயிருப்பாங்க, பீரியட்ஸ் ஆயிரும். ஸோ அங்கே இருக்க பூசாரிங்களாம் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து தள்ளி விட்டு அடித்து வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஒரு கேஸ்ட் மேரேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணவ கொலை நடக்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே இந்த சீரீஸில் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ இதனால தான் வந்து அந்த ஒரு வில்லன் ரோல் எப்படி ட்ரிகர் ஆனா, ஸோ அவன் ட்ரிகர் ஆகிறதுனால யார் எந்த மக்கள்லாம் எப்படி கொள்றான், ஸோ அவனுக்கு எப்படி அந்த ஒரு ஸ்டோரி நடக்குதுங்கிறது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இந்த சீரிஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த வில்லன் வந்து வேற லெவல். ஸோ அந்த ஆனந்த் சாமினியோட அவர் ரோலை வந்து எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இதோட நெக்ஸ்ட் பாசிட்டிவ். அண்ட் ஒரு பிஜி மியூசிக்காக இருக்கட்டும், அந்த சீரிஸ் ஸ்டார்டிங்லேயே வர அந்த ஒரு பிஜி மியூசிக்காக இருக்கட்டும், அந்த பிருந்தாவுக்கு அந்த சப்டைல் அந்த டைல் வரும்போது மியூசிக்காக இருக்கட்டும், ஸோ எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிஜி மியூசிக் ஆல்சோ வேற லெவல் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் நெகட்டிவ்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஒரு கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டோரி வந்துட்டு எப்படி முடிக்கணுமோ கரெக்டாக முடிச்சிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் வந்து த்ரில்லிங் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ட்விஸ்ட் அதுலேயும் ஒரு இதோட ஏதோ கொண்டு போயிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு ட்விஸ்ட் கடைசியில் இன்னும் ஒரு நெரட்டிவ்னஸ் இன்னும் கொஞ்சம் கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா முடிச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அண்டு த்ரிஷாக்கு வந்து கொஞ்சம் அந்த போலீஸ் ரோல் அந்த கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஃபிட்டாக தான் இருக்காங்க. பட் அந்த ரோலுக்கு வந்து ஆப்டாக அந்த ஒரு வில்லன் கூட ஒரு ஃபேஸ் ஆஃபாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ஒரு வீக்காக தெரியுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த இதில் அவ்வளோக்கு எந்த ஒரு நெகட்டிவ் வேறு எந்த நெகட்டிவும் இல்லை. ஸோ இந்த சீரீஸ்க்கு வந்து என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் 5க்கு வந்து 3.5 மேலே கொடுப்பேன் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு எல்லா குவாலிட்டிஸுமே இந்த சீரீஸ்க்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டைம் இருந்தால் கண்டிப்பாக அந்த சோனி லிவ் ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டபுளே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் இந்த சீரீஸ் வந்து வாட்ச் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், தட்ஸ் ஆல் அபவுட் ஆல் டுடே. ஸோ இந்த மாதிரி நான் என்னோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சீரியஸ் அப்டேட்டாக இருக்கட்டும் அண்ட் நியூ மூவிஸோட ரிவ்யூஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங் கைஸ். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், கீப் வாட்சிங், ஹேவ் அ குட் டே, பாய்.